ரமலானுடைய மாதம் பேரழகுதான். குர்ஆனை ஓதுவதில் பேரழகுதான். ஐவேளை தொழுகையில் பேரழகுதான். தர்மம் கொடுப்பதில் பேரழகுதான். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ் திக்ர் செய்வதில் பேரழகுதான். தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்து தொழுவதில் பேரழகுதான். ரமலான் விடைபெற்று சென்றதற்கு பிறகு 5 நேர தொழுகையில் பேரழகா, தர்மம் செய்வதில் பேரழகா, நாம் அந்த காரியத்தை மிக சரியாய் நிறைவேற்றுகிறோமா? பேரழகால் முழுமையாய் சூழப்பட வேண்டுமானால் சந்தர்ப்பவாத அமலை நாம் கைவிட வேண்டும். வெறுமனே குறிப்பிட்ட மாதத்தில் அமல் செய்வதை குழி தோண்டி புதைக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் கூடுதலாய் அமல் செய்வேன். நரக வாசல் அடைக்கப்படுகிறது, சொர்க்க வாசல் திறந்திருக்கப்படுகிறது. மற்ற மாதத்திலும் நான் அமல் செய்வேன், விடமாட்டேன். 5 நேர தொழுகையில் கோட்டை விட மாட்டேன். எப்படி ரமலானுடைய மாதத்திலே ஏமாற்றாமல், மோசடி செய்யாமல், பொய் பேசாமல் என் வாழ்க்கையை கட்டமைத்தேனோ, மற்ற மாதங்களிலும் கட்டமைப்பேன் என்கிற ஒரு ஆழமான சிந்தனையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, அருள் பொங்கும் ரமலான் மாதத்தின் இறுதி ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். ரமலானே வருக வருக என்று ஆரத்தழுவி வரவேற்ற நாம் அன்பாய் பாசமாய் பாவங்களை எல்லாம் மன்னிக்க வந்த ரமலான் இப்பொழுது நம்மை விட்டு பிரிந்து செல்லுகிற நேரத்தில் சில முக்கியமான செய்திகளை நம்முடைய உள்ளங்களில் ஆழமாய் நாம் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சூரா தௌபா 102வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வஆഖரூன யஅ்தரஃபூ பிதுனூபிஹிம் خلطوا عملا صالحا وآخر سيئا عسى الله أن يتوب عليهم. மனிதர்களில் சில புனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் செய்கிற குற்றங்களை ஒப்புக்கொள்கிறார்கள். குற்றங்களை ஒப்புக்கொண்டதற்கு பிறகு, இறைவா, நான் பாவம் செய்து விட்டேன், நான் ஒரு பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நான் வாழ்ந்தது உண்மைதான் என்றெல்லாம் அல்லாஹுவின் சன்னிதானத்திலே சரணாகதி அடைந்ததற்கு பிறகும் கூட அல்லாஹ் சொல்லுகிறான், வஆഖர சஇயன், தங்களுடைய நல்ல அமல்களோடு கெட்ட அமல்களையும் கலந்து விடுகிறார்கள். பாவங்களிலிருந்து மீண்டு திருந்தி வருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்ட அந்த அடியார் தன்னுடைய நல்ல செயலோடு தீய செயலை கலந்து விடுகிறார்கள். அல்லாஹ் நாடினால் அப்படிப்பட்ட அடியார்களை மன்னிப்பான். ஒருவேளை அல்லாஹ் நாடாவிட்டால் அந்த அடியார்களின் நிலை மறுமையில்தான் தெரியும் என்று அல்லாஹ் திருக்குரானில் நமக்கு ஆழமாய் உபதேசிக்கிறான். அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அல்லதீன ஆமனு, எவர்கள் நம்பிக்கை கொண்டு, வலம் யல்பிசு ஈமானஹும் பித்துலும், அந்த நம்பிக்கையிலே எந்த அநியாயத்தையும் எந்த பாவத்தையும் கலவாமல் யார் வாழ்கிறார்களோ, உலாயிக்க லஹுமுல் அம்ன், அவர்களுக்குத்தான் இறைவனிடத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. எப்படிப்பட்ட வார்த்தை என்பதை ஆழமாய் கவனிக்க வேண்டும். உன்னிடத்தில் ஈமான் இருக்கிறது, அல்லாஹுவை நம்பினாய், அமல்களிலே ஈடுபட்டாய், அந்த அமல்களிலே பாவமோ தவறோ கேடுகெட்ட காரியங்களோ அருவருக்கத்தக்க நிகழ்வுகளோ கலக்காமல் இருக்கப்பட வேண்டும். அவ்வாறு இருந்தால் உனக்கு அல் அமன், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு இருக்கிறது. வஹும் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் நமக்கு மிக அழுத்தம் திருத்தமாய் உபதேசம் செய்கிறான். இப்பொழுது நம்மை தேடி வந்த விருந்தாளி ரமலான் சாதாரண விருந்தாளியா? நம் வீட்டிற்கு எவ்வளவு பெரிய விருந்தாளிகளோ வரலாம். வந்துவிட்டு வீட்டிலே சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டு விட்டு செல்வார்கள், அல்லது நமக்கு ஏதாவது பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு செல்லலாம், அல்லது அந்த விருந்தாளி நம்மிடத்திலே பேசுகிற பொழுது, ஆறுதலாய் பேசுகிற பொழுது
நம் உள்ளங்கள் எல்லாம் அமைதி பெறலாம், அவர் மிகப்பெரிய இடத்தில் இருக்கிற காரணத்தினால். ஆனால் நம்மை விட்டு பிரிந்து செல்லவிருக்கிற இந்த ரமலான், இது எப்படிப்பட்ட கண்ணியமான விருந்தாளி தெரியுமா? நம்மிடத்திலே வருகிற பொழுது அல்லாஹ்வின் அருளை கொண்டு வந்திருக்கிற ஒரு விருந்தாளி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மன்னிப்பை இறக்கியிருக்கிற ஒரு விருந்தாளி. நம்மை விட்டு பிரிந்து செல்லுகிற பொழுது என்னுடைய பாவம், என் குடும்பத்தாரின் பாவம் என்று சொல்லி அனைத்து மக்களின் பாவங்களையும் வாரி சுருட்டி எடுத்து செல்கிற ஒரு கண்ணியமான விருந்தாளி. எத்தனையோ விருந்தாளிகள் நம் வீட்டிற்கு வரலாம், நம்மை சந்திக்கலாம். ஆனால் ரமலான் என்கிற விருந்தாளி நம்முடைய பாவங்களை அள்ளி சுருட்டி செல்கிறது என்று சொன்னால் எவ்வளவு கண்ணியம் பொருந்திய விருந்தாளி நம்மை விட்டு பிரிய போகிறது என்கிற ஆழ்ந்த கவலை நமக்கு இருக்கிற இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகப்படியான நல்லமல்கள் செய்கிற மக்களை பார்க்கிறோம். அதே மற்ற மாதங்களை எடுத்துக்கொண்டால் அந்த அமல்கள் எல்லாம் பாராமுகமாய் அலட்சியமாய், ரமலானில் 5 நேர தொழுகையை சரியாய் தொழுகிறார். தொடர்ச்சியாய் பொய் பேசிக் கொண்டிருப்பவன் கூட ரமலானுடைய மாதத்திலே பொய் பேசுவதில்லை, ஏமாற்றுவதில்லை. ஆபாசங்கள், அசிங்கங்கள், சினிமாக்கள் இவைகளை எல்லாம் ரசிப்பதில்லை. மிகச்சரியாய் ஃபஜ்ர் தொழுகையில் பள்ளிகள் நிரம்பி வழிகிறது. ரமலான் முடிந்து விடுகிறது என்று சொன்னால் இந்த மக்கள் எல்லாம் எங்கே செல்கிறார்கள்? அதைத்தான் அரபியில 2 வார்த்தையை சொல்லுவார்கள். ஒன்று, நீ செய்திருக்கிற அந்த செயலை சார்ந்தவனாய் இருக்கிறாயா, அல்லது உன் ரப்பை சார்ந்தவனாய் இருக்கிறாயா? நான் ரமலானை மட்டும் சார்ந்திருக்கிறேனா, அல்லது என் வாழ்க்கை முழுக்க என் இறைவனை சார்ந்திருக்கிறேனா? இறைவனை சார்ந்திருக்கிற பொழுதுதான் அவனுடைய அருளும் உதவியும் அவனுடைய கருணையும் பேரன்பும் நம்மை நோக்கி ஆற தழுவும். வெறுமனே ரமலானை சார்ந்திருந்தால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உண்மையாகவே நம்முடைய வாயும் வயிறும் மட்டும் நோன்பு நோற்றிருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய உள்ளத்திற்கு அந்த நோன்பு ஆழமாய் சென்றடைந்ததா என்பதற்கான அடையாளம்தான் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிற இந்த பிரிந்து செல்லவிருக்கிற இந்த ரமலான். அது நமக்கான பதிலாய் தந்துவிட்டு செல்கிற அல்லாஹ் திருக்குரானிலே பேசுகிறான். இறைவனின் பேச்சுக்களை ஆழமாய் கவனியுங்கள். ஒரு குறிப்பிட்ட சீசன் வணக்கம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வாராந்திர வணக்கம், ஏதோ வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதம் வணக்கம், இதை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. நீ குறைவாக செய்தாலும் நிறைவாய் செய்ய வேண்டும். கம்மியாகத்தான் செய்கிறாய், குறைவாகத்தான் தர்மம் கொடுக்கிறாய், அதை தொடர்ச்சியாய் செய்ய வேண்டும். அல்லாஹ் அமல்கள் குறித்து, வணக்க வழிபாடுகள் குறித்து பயன்படுத்துகிற வார்த்தைகளை பார்க்கலாம். தொழுகையாளிகள் குறித்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமுன், அவர்கள் தங்கள் தொழுகையிலே நிலைத்திருப்பார்கள், நிலையாயிருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஏதோ சீசன் பறவைகளை போன்று, உயிரினங்களை போன்று உயிரிலே முளைத்து விட்டு அத்தோடு கழட்டி விடுவது கிடையாது. தங்கள் தொழுகையில் நிலைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். தொழுகை குறித்து அல்லாஹ் பேசுகிற எல்லா வசனங்களை எடுத்து பார்த்தால் யுகைமூன ஸலா, தொழுகையை தொழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் என்கிறான். தொழுவார்கள் என்பதற்கும் நிறுத்துவார்கள் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், வஅ்புது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், யகீன் வருகிற வரைக்கும், உறுதியான காரியம் வருகிற வரைக்கும் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள், அல்லாஹ்வை நம்புவார்கள், அல்லாஹ்வை வணங்குவார்கள். யகீன் என்றால் உறுதியான காரியம் என்றால் அல் மவுத், மரணம் தான். மவுத்து வர்ற வரைக்கும் நீ அமல் செய்யணும். இந்த குறிப்பிட்ட மாதம் செய்வது, குறிப்பிட்ட நாளில்
வாராந்திர ஜும்மா கடமைகளை நிறைவேற்றிவிட்டு செல்வது, ரமலான் வந்துட்டா அள்ளி அள்ளி தர்மம் கொடுப்பேன், மற்ற மாதங்களிலே சுருக்கி வைத்துக் கொள்வேன், இது அல்லாஹ்விற்கு பிடிக்காது. ரமலானில் மட்டும்தான் குர்ஆன் ஓதுவேன், ரமலானில் மட்டும்தான் திக்ர் செய்வேன். ரமலான் நம்மை வாயளவிலோ வயிற்றளவிலோ மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தால் அந்த மாற்றம் எந்த பிரயோஜனமும் இல்லை. விடை பெற இருக்கிற ரமலான் நமக்கு உணர்த்துகிற பாடம், உன் கல்வை மாற்றியதா, உன் உள்ளத்தை மாற்றியதா? அல்லாஹ் தன் தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் குறித்து பேசுகிறான். மிக அற்புதமான வார்த்தை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாயின் வயிற்றிலிருந்து அதிசயமான முறையில் பிறந்திருக்கிற பொழுது அவர்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாமை பேச சொல்கிறான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் என் மீது பரக்கத் செய்கிறான். முபாரக், அல்லாஹ்வின் அருள் வளத்தை இறக்குகிறான். சொல்லிவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சொல்லுகிறான். வ அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் தொழுகையை நிலைநிறுத்துமாறும் ஜகாத்தை கொடுக்குமாறும் என் இறைவன் எனக்கு வசியத்து செய்திருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்துகிற வார்த்தை. மாதத்திற்கு நீ வந்துட்டு அமல் செஞ்சுட்டு போய்கிட்டு இருக்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் பேச சொல்லுகிறான், வசியத் அல்லாஹ் செய்கிறான். மாதும் ஹய்யா, நான் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் நீ நல்ல மனிதனாய் வாழ வேண்டும். இதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ரமலான் என்பது ரப்பை சார்ந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்க்கலாம். சஹீஹ் புகாரியில 4674வது செய்தி. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு சமயம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தூக்கத்தில் இருந்து வானவர்கள் வந்து எழுப்பி தூக்கத்திலேயே ஒரு கனவு மூலமாக சில விஷயங்களை காட்டுகிறார்கள். நபிகளாருக்கு அப்படியெல்லாம் நடக்கும். தூக்கத்திலேயே வஹி இறங்குகிற வாய்ப்பு இருக்கிறது. தூக்கத்தின் மூலமாகவே பல பாடங்களை அல்லாஹ் நடத்துவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்று இரவு என்னிடம் 2 வானவர்கள் வந்து தூக்கத்தில் இருந்து எழுப்பி என்னை அழைத்து சென்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற சுவாரஸ்யமான சம்பவம். எங்கே அழைத்து சென்றார்கள்? ஃபன்தஹைனா இலா மதீனத்தின் மப்னியத்தின் பிலபினின் தஹபியு வலபினின் ஃபில்லா, என்னை ஒரு செங்கலால், சாதாரண செங்கல் அல்ல, தங்கத்தாலும் வெள்ளியாலும் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு செங்கலால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு இடம். செங்கல் என்பது மண்ணால் ஆன செங்கல் அல்ல, அல்லது கல்லால் செய்யப்பட்ட செங்கல் அல்ல. ஒரு மிகப்பெரிய கட்டிடம் இருக்கிறது, அது செங்கலால் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த லபின் தஹபு வஃபில்லா, தங்கத்தாலும் வெள்ளியாலும் சூழப்பட்டிருக்கிற ஒரு கட்டிடமாய் அது இருக்கிறது. உடனே அல்லாஹ்வின் தூதரவர்கள் தொடர்ச்சியாய் சொல்கிறார்கள், அங்கே சில மனிதர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை நான் முன்னால் பார்த்தேன், அவர்களுடைய முன்பகுதியை பார்த்தேன். ரிஜாலுன் ஷத்ருன் மின் ஹல்கிஹிம் கஅஹ்ஸனி மா அன்தரா, அவர்களை போன்று ஒரு பரிசுத்தமான படைப்பை உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு பேரழகாய், மிக பிரம்மாண்டமாய், அப்படியே பார்க்கிற பொழுதே ரசிக்கிற வகையில் அவர்களின் முன்புற தோற்றம் இருந்தது. அவர்களை அப்படியே சுற்றி வந்தேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அப்படியே அவர்களின் பின்புறத்தை பார்த்தேன். ஃப்ரண்ட் பக்கத்தை பார்க்கறாங்க, பயங்கர அழகு, உச்சகட்ட அழகு, பேரழகு. அப்படியே சுற்றி வந்து பின்புறத்தை பார்க்கிறார்கள். வஷத்துருன் கஅக்பகின் மா அன்தரா, இந்த மாதிரி ஒரு மோசமான படைப்பை நான் உலகத்துல கூட பார்த்ததில்லை. அவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு வாடையோடு,
துருவாடை வீசுகிற ஒரு பக்கமாய் அவர்களின் மறுபக்கம் இருந்தது. ஒரே உடல் தான், பாதி உடல் பேர் அழகு, பாதி உடல் பேர் அசிங்கம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒண்ணுமே புரியல. பிறகு வானவர் அழைத்து வருகிறார். காலா தங்களுடைய அந்த பகுதியிலே சுட்டி காட்டுகிறார். ஹாதிஹி ஜன்னத்துன் அதன், முஹம்மதே பார்த்து கொள்ளுங்கள், அதுதான் அதன் என்கிற சொர்க்கம். சொர்க்கத்தில் சில சொர்க்கங்கள் இருக்கிறது, அதுல அதன் என்கிற ஜன்னாத்தின் அதன் அல்லாஹ் பயன்படுத்துகிறார். இது அதன் என்கிற சொர்க்கம் என்று சுட்டி காட்டுகிறார். பிறகு அப்படியே இன்னும் சிறிது தூரம் நடந்து வந்ததற்கு பிறகு வஹாதாக்க மன்சுலுக் யா முஹம்மது, முஹம்மதே அதுதான் உங்களுடைய தங்குமிடம், பார்த்து கொள்ளுங்கள். உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என் தங்குமிடத்தை நான் போய் பார்த்துட்டு வரலாமா? காலெல்லாம் இப்பொழுது அது வாய்ப்பில்லை, மௌத்துக்கு பிறகுதான் அப்படின்னு அவங்க தடுக்கப்படுறாங்க. இங்க இருந்து பார்த்துக்கங்க, அங்கேதான் நீங்கள் தங்க போகிறீர்கள். பிறகு அந்த வானவர் சொல்கிறார், நீங்கள் கடந்து வருகிற பொழுது பாதி பேர் அழகான பாதி பேர் அசிங்கமான ஒரு உடல் அமைப்பை கண்டீர்களே, ஒரு படைப்பை கண்டீர்களே, அவர்கள் யார் தெரியுமா? நன்றாய் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு வானவர் சொல்கிறார், ஃபஇன்னஹும் خلطu عملا صالحا وآخر سيئا, தங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் நல்லமல்கள் செய்தவர்கள், தொழுகையை நிலைநாட்டியவர்கள், நோன்பு பிடித்தவர்கள், தர்மம் கொடுத்தவர்கள், திக்ர் செய்தவர்கள். ஆனால் அந்த நல்ல அமல்களோடு கெட்ட அமல்களை கலந்தவர்கள். அதனாலதான் அல்லாஹ்வும் மிக்சிங் ஆகிவிட்டான், அல்லாஹ்வும் கலந்து விட்டான். உன் முக பக்கத்திலே நீ பாதி பேர் அழகாய் தெரிகிறாயா, அது நீ செய்த நல்லமனுக்கான அடையாளம். அப்படியே உன்னுடைய மற்றொரு பகுதி அசிங்கமாய் தெரிகிறதா, அது நீ செய்த கெட்ட அமலுக்கான அடையாளம். உன்னை ரசூலுல்லாஹ்வுடைய கவலையை பாருங்க. வானவர்களே, அவர்களுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இப்படித்தான் இருப்பார்களா? இல்லை முஹம்மதே, அல்லாஹ் கொடுக்கிற பேர் அருளை பாருங்கள். அவர்களுக்கு முன்னால் சொர்க்கத்தின் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். பெருங்கொண்ட கூட்டம் பாதி அழகாகவும் பாதி அசிங்கமாகவும் அமர்ந்திருப்பார்கள். அல்லாஹ் நாடி அவன் அருள் செய்து அந்த ஆற்றிலே குதியுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுவான். உடனே அந்த ஆற்றிலே அவர்கள் குதிப்பார்கள். அவர்களின் முன்புற தோற்றம் எவ்வாறு பேர் அழகாயிருந்ததோ, குதித்து விட்டு எழுகிற பொழுது அப்படியே பேர் அழகாய் மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாடம் நடத்துகிறார்கள். சற்று ஆழமாய் சிந்திக்க வேண்டும். முகப்புறம் முன்பக்கம் பேர் அழகாம், பின்பக்கம் அசிங்கமாம். ரமலானுடைய மாதம் பேர் அழகுதான், குர்ஆனை ஓதுவதில் பேர் அழகுதான், ஐவேளை தொழுகையில் பேர் அழகுதான், தர்மம் கொடுப்பதில் பேர் அழகுதான், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செய்வதில் பேர் அழகுதான், தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்து தொழுவதில் பேர் அழகுதான். ரமலான் விடைபெற்று சென்றதற்கு பிறகு 5 நேர தொழுகையில் பேர் அழகா, தர்மம் செய்வதில் பேர் அழகா, நாம் அந்த காரியத்தை மிக சரியாய் நிறைவேற்றுகிறோமா? பேர் அழகால் முழுமையாய் சூழப்பட வேண்டுமானால் சந்தர்ப்பவாத அமலை நாம் கைவிட வேண்டும். வெறுமனே குறிப்பிட்ட மாதத்தில் அமல் செய்வதை குழி தோண்டி புதைக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் கூடுதலாய் அமல் செய்வேன். நரக வாசல் அடைக்கப்படுகிறது, சொர்க்க வாசல் திறந்திருக்கப்படுகிறது. மற்ற மாதத்திலும் நான் அமல் செய்வேன், விடமாட்டேன். 5 நேர தொழுகையில் கோட்டை விட மாட்டேன். எப்படி ரமலானுடைய மாதத்திலே ஏமாற்றாமல், மோசடி செய்யாமல், பொய் பேசாமல் என் வாழ்க்கையை கட்டமைத்தேனோ, மற்ற மாதங்களிலும் கட்டமைப்பேன் என்கிற ஒரு ஆழமான சிந்தனையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், இந்த ரமலானுடைய மாதம் குர்ஆனின் மாதம். இந்த குர்ஆன் அடிப்படையில் நம் முழுமையான வாழ்க்கையை நாம் கட்டமைக்க ஆரம்பித்தால், வாழ ஆரம்பித்தால் நமக்கான கண்ணியத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள்,
சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல் மாஹிர் பில் குர்ஆன், குர்ஆனை நன்கு அறிந்து யார் அதன்படி தன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரோ, மஅஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரா, அவர்கள் கடமை தவறாத கண்ணியமிக்க வானவர்களோடு இருப்பார்கள். அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம். குர்ஆனை ஓதினாய், புரட்டினாய், பக்ராவை ஓதினாய், ஆல் இம்ரான் ஓதினாய், குர்ஆனில் பல பக்கங்களை ரமலான் மாதத்திலே திருப்பினாய். அதை உன் வாழ்க்கையில் நீ அமைத்துக் கொண்டால் கண்ணியமான தூதர்களோடு நீ இருப்பாய். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒவ்வொரு அடியாருக்காக குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே வந்து நிற்குமாம். யாத்தில் குர்ஆன், குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே வந்து ஹமலஹு ஃபஅதாஹு ஃபி சூரத்தின் ஹஸனா, அழகான வடிவத்திலே வந்து அந்த குர்ஆனை நல்ல முறையில் ஏற்று வாழ்ந்த அடியாரின் அடியிலே வந்து நிற்கும். குர்ஆன் பட்டியல் போடுகிறது பாருங்கள். ஃபயாஹுதுஹு பியதிஹி, அந்த நல்லடியானின் கரங்களை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே இழுத்து செல்லும். யா ரப்பி ஹஃபல்தஹு இயாய கைரு ஆமில் ஹஃபில ஹுதூதி வ அமில பி ஃபராயிலி வ அமில பி தாஅதி. அல்லாஹ்விடத்திலே பட்டியல் போடுகிறேன், ரப்பே இவன் என்னை அழகான முறையில் மனனம் செய்திருந்தான், அழகிய முறையில் என்னை சுமந்தான். நீ சொன்ன எல்லைகளை, குர்ஆனில் என்னென்ன எல்லைகளை சொன்னாயோ அதை இவன் பேணினான், வரம்புகளை பேணினான், என் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான், எனக்கு மாறு செய்வதை விட்டும் தவிர்ந்து கொண்டான். குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் கேட்கிறான், சரி இவ்வளவும் இவன் பேணி நடந்தான் என்கிறாய், ஃபஷானக பிஹி, இவன் விஷயத்திலே நீ என்ன சொல்ல போகிறாய்? அப்பொழுது அந்த குர்ஆன் சொல்லுமாம், சுப்ஹானல்லாஹ், ஃபயாஹுதுஹு யஸ்கியஹு பிகாஸில் குல்த். ரப்பே இவருக்கு அழிவில்லாத பானம் புகட்டப்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை உள்ளத்திலே ஏந்தியபடி வாழ்க்கையிலே பிரகாசப்படுத்தினால், வாழ ஆரம்பித்தால், அதைத்தான் இந்த ரமலான் நமக்கு பாடம் நடத்துகிறது. நமக்கான குர்ஆன் செய்கிற பரிந்துரையை பாருங்கள். அழிவில்லாத பானத்தை இவருக்கு புகட்டு ரப்பே. பிறகு வயுத்தவ்விஜஹு தாஜல் மலிக், சொர்க்கத்திலிருந்து இவருக்கு ஒரு கிரீடத்தை அப்படியே நீ அனுபவிக்க செய்ய வேண்டும் இறைவா என்று சொல்லி, அதுவரைக்கும் அந்த நல்லடியானின் கரத்தை குர்ஆன் விடாதாம். அழிவில்லாத பானத்தை கொடுத்து சொர்க்கத்தின் கிரீடத்தை பெற்று தருகிற ஒரு பாக்கியம் பொருந்திய குர்ஆனை ரமலான் மாதத்திலே சுமந்தோம், அதன்படி வாழ்க்கையில் நடந்தோம். அதே போன்று பாருங்கள், இதே குர்ஆன் சில பேருக்கு எதிராய் பரிந்துரை செய்யுமாம். இறைவா இவனுக்கு என்னை சுமக்க செய்தாய், சுமக்க சொன்னாய், இவன் சுமக்கவில்லை, மோசமாய் சுமந்தார், என் வரம்புகளை வீணடித்தார், என் சட்டங்களை கைவிட்டு விட்டார், எனக்கு கீழ்ப்படிவதை விட்டும் விலகி கொண்டார். அப்படியே அங்க எதெல்லாம் பிளஸ்ஸா டிக்கா இருந்ததோ அங்க எல்லாமே இன்ட்டு, அங்க எதெல்லாம் சரியாய் சொன்னதோ இங்க எல்லாமே தவறு, எனக்கு கீழ்ப்படிவதை விட்டும் விலகி கொண்டார், எனக்கு மாறு செய்தார் என்று கூறும். அல்லாஹ் கேட்பான், இவன் விஷயத்திலே உன்னுடைய கருத்து என்ன? இறைவா இவன் நரகத்திலே முகம் குப்புற தள்ளப்படுகிற வரை இந்த இடத்தில் இருந்து நான் நகர மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை சுமந்திருக்கிறோம். குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் நம்மை விட்டு பிரிந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மாதத்தை நாம் வழியனுப்புகிற பொழுது என் வாழ்நாள் முழுக்க இந்த குர்ஆனை நான் வாழ்க்கையில் அலங்கரிப்பேன், குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்களை பேணுவேன், வரம்புகளை பேணுவேன், எல்லைகளை பேணி நடப்பேன், அந்த குர்ஆனுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்கிற சபதத்தை ஏற்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாக ஏனைய மாதங்கள் மாறும். உலகப்பற்ற இந்த ரமலான் உடை தெரிந்திருக்கிறது, பொருளாதார மோகம் குறைந்திருக்கிறது, தொழுகையின் பால் ஓடோடி வருகிறான். சல்மான் அல் ஃபாரிஸ் அவர்கள்
மரண தருவாயிலே சொன்னார்கள், கதறி கதறி அழுதார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, சல்மானே, ஒரு சவாரி செய்பவனுக்கு எவ்வளவு பொருள் தேவைப்படுமோ அதே போன்று இந்த உலகத்திலே நீ சேர்த்துக்கொள் என்றார்கள். ஒருத்தர் சவாரி போறாரு, டிராவல் போறாரு, பயணம் மேற்கொள்கிறார். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கட்டில், பெட்டு, ஏசி எல்லாத்தையும் கழட்டிட்டு கூடவே கொண்டு போயிடுவாரா? கையில ஒரு பேக் இருக்கும், பயன்படுத்துறதுக்கு ட்ரெஸ் இருக்கும், திங்கிறதுக்கு சாப்பாடு இருக்கும், அவ்வளவுதான். ஒரு பயனாளிக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதை நீ கட்டு வைத்துக்கொள், அதை நீ தேர்வு செய்கிற வகையில் இந்த உலகத்தை அமைத்துக் கொள் என்றார்கள். மீதம் இருக்கிற எல்லாம் நல்ல அமல்களாயிருக்க வேண்டும். ரமலான் ஒரு மனிதரிடத்திலே பேசும், ஒரு மனிதரிடத்திலே உரையாடும். மனிதா, உன்னிடத்தில் நான் ஆரோக்கியமாக இருக்கும் போது வந்தேனே, நீ குர்ஆனை படித்தாயா? இல்லை என்பான். 5 நேர தொழுகையை தொழுதாயா? இல்லை என்பான். குர்ஆனின் அடிப்படையில் உன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாயா? இல்லை என்பான். நோய்வாய்ப்பட்ட நிலையிலே, கண்கள் எல்லாம் ஏறச் சொருகுகிற நிலையிலே, கால்களோடு கால்கள் பின்னி பிணைக்கிற நிலையிலே நன்மை செய்வதற்கு ஆசைப்படுவான், குர்ஆனை புரட்ட ஆசைப்படுவான், திக்ர் செய்வதற்கு ஆசைப்படுவான். அவனால் முடியாது. ரமலான் அவனிடத்திலே உரையாடுமா இல்லையா? மனிதா, நீ திருந்துவாய் என்று நான் திரும்பி வந்தேன், நீ திருந்தவில்லை. நீ வருந்துவாய் என்று விரும்பி வந்தேன், நீ வருந்தவும் இல்லை. மனிதன் சொல்லுகிற வார்த்தை, முடியாத கட்டத்திலே, நோய்வாய்ப்பட்ட நிலையிலே, நோன்பு வைக்க இயலாத நிலையில், இல்லை எப்படியாவது அடுத்த வருஷம் நான் எப்படியாவது இந்த நோன்பை பயன்படுத்திக் கொள்கிறேன். ரமலான் என்ன பதில் சொல்லும்? அடே மனிதா, அடுத்த வருடம் நான் வருவேன், நீ இருப்பாயா? கேள்விக்குறிதான். இதை ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரமலான் நம்முடைய இறுதி ரமலானாக கூட இருக்கலாம். யார் எப்போது இறப்பை தழுவுவார்கள் என்று தெரியாது. ரமலான் நம்மிடத்தில் ஏற்படுத்திய மாற்றம் அது உள்ளத்திற்கான மாற்றமாக இருக்கிற பொழுது ஏனைய மாதங்களை நாம் அலங்கரிக்கிற அமல்களால் அலங்கரிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற முடியும். நம்மை விட்டு பிரிந்து செல்லவிருக்கிற ரமலான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு, முஃமின்களுக்கு, தக்குவாதாரிகளுக்கு வருத்தமாய் வேதனையாய் இருந்தாலும், ஐயோ ரமலான் என்னை விட்டு பிரிந்து செல்கிறதே என்கிற வருத்தமும் வேதனையும் இருந்தாலும், இந்த ரமலானில் நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை, நம்முடைய உள்ள பக்குவத்தை, உள தூய்மையை ஏனைய மாதங்களிலெல்லாம் பிரதிபலித்தால் அல்லாஹ் நம்முடைய அமலை ஏற்றுக்கொண்டு பிரகாசமான ஒரு மனிதர்களாய் நம்மை மாற்றுவான். ரமலான் நம்முடைய உள்ளத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்தியதா இல்லையா என்பதை அனைவரும் உளப்பரிசோதனை செய்து கொள்வோமாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.